தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கணும். வெங்காயம் தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இப்போ இந்த தோசைக்கல்லில் நம்ம அப்படியே வணக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து வெள்ளை பூண்டு வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு கொஞ்சம் தட்டி இடிகள் இருந்ததுன்னா அதில் வந்து தட்டி சேர்த்திக்கோங்க. நைஸாக அரைக்காதீங்க, 1க்கு 2 தட்டி இருக்கணும். அந்த மாதிரி வெள்ளை பூண்டு வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்தி வணக்கிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த காரம் பத்தலை அப்படின்னா வரமிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வணங்குறப்போ நம்ம வந்து அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வணக்கி விட்டுக்கணும். தண்ணியெல்லாம் இஞ்சின உடனே கொத்தமல்லி தலைகள் போட்டு அதுக்கப்புறமாக இதை வந்து ஒரு 4-5 பார்ட்டாக அப்படியே பிரிச்சுக்கணும். நீங்கள் வாணலி இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து வணக்கிட்டு அதுக்கப்புறமாக தோசைக்கல்லில் கூட இதை போட்டு செஞ்சுக்கலாம். நான் தோசைக்கல்லையே வணக்கியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 4-5 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். அதிகமாக வெங்காயம் தக்காளி இருந்ததுன்னா ஒரு பிளேட்டில் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமாக இந்த தோசைக்கல்லில் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா, நம்ம இட்லி கரைச மாவு, அதை வந்து இப்போ இந்த நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி எல்லாம், அதில் வந்து அப்படியே அந்த மாவு வந்து கரண்டியில் எடுத்து மேலாப்பில் அப்படி அப்படியே ஊற்றி விடணும். ஊற்றி வினதுக்கப்புறமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி இந்த தோசைக்கல்ல எவ்வளோ பெருசு நம்ம ஊற்றிருக்கிறோமோ அந்த தோசை மாவு அது மேலே வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மாவு வந்து தோசைக்கு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இட்லிக்கு ஊற்றுற மாதிரி மாவு கெட்டியாக இருக்கணும். இப்போ மூடி போட்டு மூடின உடனேவே நல்லா இது வெந்துடும். அதுக்கப்புறமாக எடுத்து இதை வந்து திருப்பி போட்டுறணுங்க. இப்போ இதுதான் வந்து ஸ்பாட் இட்லி. செம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸி. வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும், வேலை சீக்கிரமாக ஆயிரும். கரம் மசாலா தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட் வராது, குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சமாக இந்த இப்போ நம்ம வணக்கியிருக்கிற அந்த வெங்காயம் தக்காளியை வச்சு அதுக்கு மேலே வந்து மாவு ஊற்றி மூடி போட்டு மூடி ஒன்றொன்றாக இந்த மாதிரியும் ஊற்றி எடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைகளெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க அதை விட சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ டிஃபன் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செய்கிறப்ப இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. நான் சைட் டிஷ் எதுவுமே செய்யலை, இதுவே வந்து மேட்சிங்காக இருந்தது சாப்பிட்றப்ப. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.